தமிழக கூட்டுறவு வங்கிகளில் குறு மற்றும் சிறு விவசாயிகள் பெற்ற பயிர்க்கடன்கள் அதிரடி தள்ளுபடி. 14 லட்சத்திற்கும் அதிகமான விவசாயிகள் பயன்பெறும் வகையில் முதலமைச்சர் ஜோசப் விஜய் வரலாற்று சிறப்புமிக்க உத்தரவு. விளாத்திக்குளம் பள்ளி மாணவிக்கு நேர்ந்த அநீதி வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட நபருக்கு இரட்டை தூக்கு தண்டனை. சம்பவம் நடந்த 3 மாதங்களுக்குள் போக்சோ நீதிமன்றம் அளித்துள்ள துரித தீர்ப்பினை வரவேற்றுள்ளார் முதலமைச்சர் ஜோசப் விஜய். அதிமுகவில் இருந்து திடீரென பதவி விலகிய சட்டமன்ற உறுப்பினர்கள் மரகதம் குமரவேல், ஜெயக்குமார் மற்றும் சத்யபாமா பதவி விலகிய கையோடு அடுத்த நிமிடமே ஆளும் தாவேக அரசில் அதிகாரப்பூர்வமாக இணைவு. தேர்தலுக்கு முன்பு தங்களை தூய சக்தி என்று மேடைகளில் கூறிக்கொண்டவர்கள் இன்று மக்களின் துயர சக்தியாக மாறியுள்ளனர். ஆளும் தாவேக அரசின் சட்டம் ஒழுங்கு சீர்குலைவை சுட்டிக்காட்டி திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் மிக கடுமையான சாடல். மாற்று அரசியல் என்று தம்பட்டம் அடித்துவிட்டு எதிர்க்கட்சி எம்எல்ஏக்களை தங்கள் பக்கம் இழுக்கும் ஆளும் கட்சி. தமிழகத்தில் குதிரை பேர கலாச்சாரத்தை அரங்கேற்றி வரும் தாவேக அரசுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கடும் கண்டனம். தமிழக முதலமைச்சராக பொறுப்பேற்றுள்ள ஜோசப் விஜய் அவர்களை தலைமை செயலகத்தில் நேரில் சந்தித்த திரைப்பிரபலம். கோட்டையில் நடைபெற்ற இந்த சந்திப்பின் போது முதலமைச்சருக்கு தனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்தார் இசையமைப்பாளர் தமன். டாடா IPL தொடரின் இறுதிப் போட்டிக்கு நேரடியாக முன்னேற போகும் அந்த முதல் பலசாலி அணி யார்? தர்மசாலா மைதானத்தில் இன்று நடைபெறும் முதலாவது தகுதி சுற்று போட்டியில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் மற்றும் குஜராத் டைட்டன்ஸ் அணிகள் நேருக்கு நேர் மோதல்.